பொதுவாக ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இந்த விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வது தான் விசுவாசம். வேற ஒன்றும் இல்லை விசுவாசம். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகளாக நாம் இல்லாமல் இருக்கிறோம். எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை தான் கன்வெர்ட் ஆகுது. விசுவாசம், நான் விசுவாசி அப்படின்னா என்ன, நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலே கேட்டு அதன் பிறகு நடக்கிறவங்க தான் விசுவாசி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணுறோம், ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம நடக்கிற போது, நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்க்கையை வச்சுக்க மாட்டாங்க. அதனால விசுவாசமானது கிரியை செய்யாமல் இருக்கும். விசுவாசம் இல்லாமையே நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம். நீங்கள் ஒன்று கவனிங்க, விசுவாசின்னா யார் அப்படின்னு சொல்லுவோமானால், வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறவங்க தான் விசுவாசி. அப்போ விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையை கேட்டு அது வார்த்தையோட கன்வென்ஷன் தான் விசுவாசம். ஒருத்தன் வார்த்தையை கேட்டு, யார் விசுவாசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சுக்கிறவங்க தான் விசுவாசியாக ஆக முடியும். அதற்காக தைரியமாக நம்ம போராடணும். இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தைரியமாக நம்ம போராட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லுவோமானால், 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம், கொஞ்சம் கவனிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லுவோமானால், அழிந்து போகிற பொன்னியை பார்க்கணும். இந்த விசுவாசம் விலையேற பெற்றது. விசுவாசமானது பொண்ணுக்கும் பொருளுக்காகவும் விசுவாசம் இருக்கவே கூடாது. நான் சொல்லுவேன், அது ஒரு விசுவாசம் இல்லை. என்ன, நான் பொண்ணை நல்லா வசதியாக வாழணும், பொண்ணு எனக்கு வேணும், பொருள் வேணும். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது, அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிறோம் விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம். அப்போ நான் வார்த்தையை காத்து நடப்பது எனக்கு விலையேற பெற்ற மகத்துவங்களை எனக்காக வச்சிருக்குது. இந்த வார்த்தையை காத்து நடப்பது மூலமாக விலையேற பெற்ற பொன்னை பார்க்கிறோம், வெள்ளியை பார்க்கிறோம், முத்துக்களை பார்க்கிறோம், விலையேற பெற்ற ஒரு மகிமையை நமக்காக வைத்திருக்கிறது இந்த விசுவாசம். ஏற்கனவே சொன்ன விசுவாசம்னா ஒன்றும் இல்லை. விசுவாசி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையை பிரகாரம் கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் விசுவாசி. வார்த்தையை நாம தைரியமாக அதை நிறைவேற்றுகிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தான் நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, அழிந்து போகிற பொண்ணு வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்ற விசுவாசம். விசுவாசமானது பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் இருக்கக்கூடாது. விசுவாசம், கடந்த வாரம் கூட நம்ம தியானம் பண்ணோம். பொண்ணு அடையணும், பொருளை அடையணும், இதை அடையணும், அதையும் அடையணும்னு நினச்சா அதை அடைகிற போது விசுவாசம் போயிடும். அதனால தான் நீங்கள் நிறைய பேரை கவனிச்சிங்கன்னா, அநேகர் விசுவாசத்தில் வருவாங்க, அதை அடைந்த பிறகு அவங்க போயிடுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதங்களை காட்டிலும் விலையேற பெற்றது விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நான் மறுபடியும் உங்களை நான் வற்புறுத்துக்கிறேன். உங்கள் வீடுகளிலே நீங்கள் 1 மாதம்
ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றணுன்ற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம குடும்பத்துல பெரிய மாற்றம் வரும். நம்ம வார்த்தைகளில பெரிய மாற்றம் வரும். நம்ம அக்கம் பக்கத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்முடைய வேலை ஸ்தலத்துல பெரிய மாற்றம் வரும். நான் சொல்லுவேன், இந்த ஒரே ஒரு மாதம் கடைபிடிச்சு விட்டுடுங்கன்னு நான் போதிக்கல. ஒரே ஒரு மாதம் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. அந்த ஒரு மாசத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற மாற்றம் நீங்க கண்கூட உணரும். உங்க அலுவலகத்துல இருக்கிற மாற்றம், உங்க கணவன் மனைவி உறவுகளை மாற்றம். இந்த வேத வசனம் சாதாரணமானது அல்லங்க. வேத வசனம் சொல்லுகிறது வசனத்தை பற்றி, இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் எந்த ஒரு ஆத்மாவையும் ஊனையும் கணுக்கரையும் வெவ்வேறாய் பிரிக்கத்தக்கதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்பது தெய்வம். இந்த வார்த்தை, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வார்த்தை யார் என்று சொல்லுவோமானால் இயேசு கிறிஸ்து. விசுவாசம் யார் என்று சொல்லுவோமானால் இயேசு கிறிஸ்து. அடிக்கடி சொல்லுவேன், நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு போறதுனால உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் உண்டாகாது. நீங்க ஒரு மாசம் எழுதி வச்சுட்டு, நான் காலையில எழுந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை பாடல் பாடி ஆராதிப்பேன், வீணான வார்த்தை நான் பேச மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன், பசியா இருந்தாலும் நான் பசியில இருப்பேன், என் உறவுகிட்ட நல்லவாரி நான் நடந்துப்பேன். இன்னைக்கு நீ கணவன் மாறணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கணவன் மாறணும், இங்க போனா எத்த தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்கல்ல, எங்க போனா எதை தெளியும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். உங்க கணவன் மாறக்கூடிய ரகசியம் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியுங்களா சிஸ்டர்? தெரியுங்களா உங்களுக்கு? கணவன் மாறக்கூடிய மருந்து எங்க இருக்குது தெரியுங்களா? நீங்க தான் அந்த மருந்து. மனைவி மாக்கிறது தான் மருந்து. அதே மாதிரி மனைவி மாற்றக்கூடிய மருந்தும் நம்ம தான், ஆண்கள் தான், புருஷமார்கள் தான். நம்முடைய சுபாவங்களிலாலே அவர்களை மாற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு நடக்க இந்த வார்த்தை அப்படி வாழ்க்கையிலே கிரியை செய்யணும். அது கிரியை செய்து நன்றால் சொல்லு. நீங்கள் இன்னிலேருந்து எழுதி கொடுத்து, இந்த மே மாதம் முழுவதும் நான் காலையில் இருந்து ஜெபம் பண்ணுவேன், பொறுமையாக பதில் சொல்லுவேன், இருக்கிறத சமைப்பேன், மற்ற இடத்துல பேசுகிற போதே சுருக்கமாக பேசுவேன், யாரையும் பகைக்க மாட்டேன். இதுதான் வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. பக்தியாக நடந்துப்பேன், சபையில் நல்லா ஆராதிப்பேன். சபை நான் போகிற சபைக்காக நான் மறுபடியும் சொல்லுவேன் சிஸ்டர், நீங்கள் போகிற சபைக்காக என்ன நான் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு சில ரகசியம்லாம் உங்களுக்கு தெரியல. நீங்கள் போகிற சபையில் கர்த்தர் உங்களுக்கு எந்த சபையில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? சபையில் எதுக்காக கூடுறோம் சொல்லுங்கள்? கர்த்தரை ஆராதித்து வசனத்தை கேட்கறதுக்கு தான் கூடுறோம். வேற எதுக்குமே சபை கிடையவே கிடையாது. வேற எதுக்குமே சபை கிடையாது. ஆண்டவரை நன்றி சொல்லி ஆராதித்து வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் சபை கூடுது. உங்க சபையை பற்றி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். எப்படி உங்க வேலை ஸ்தலத்தை நான் எப்படி முன்னேறுவேன், எப்படி நான் வீடை கட்டுவேன், எப்படி நான் தங்க நகை வாங்குவேன், எப்படி இந்த கடனை அடைப்பேன், எப்படி பிள்ளைகளை போஷிப்பேன், இன்னைக்கு என்னத்தை நான் தின்னுவேன், இதை பற்றி யோசனையை விட நான் போகிற சபைக்காக நான் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், நான் என்ன செய்யணும், எப்படி நான் ஆராதிக்கணும், இப்படிலாம் நீங்கள் நினைங்களேன். நான் எப்படி ஆராதிக்கணும், நான் எப்படி பாடல் பாடி ஆராதிக்கணும், எப்படி நான் வசனத்தை கேட்கணும், எப்படி நான் அதை கடைப்பிடிக்கணும், இதை பற்றிலாம் நீங்கள் யோசனை செய்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை மாறி போகும். நீங்கள் வாசியுங்கள். அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 2:6 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் இன்றைக்கு வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ வாழ்க்கையில வெட்கப்படவே மாட்டேன்.
நீங்க வாழ்க்கையில வெட்கப்படவே மாட்டீங்க. நீ ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கை கொள்ளணும் அப்படின்னா வெட்கப்படுற காரியம் நம்மளை அணுகவே அணுகாதுங்க. வெட்கப்படவே முடியாது. நீ கஷ்டத்துல இருக்கலாம், நீ குறைவுல இருக்கலாம், மற்றவர்களை போல நகை நட்டு அணியாம இருக்கலாம், மற்றவர்கள் போல விலை உயர்ந்த வஸ்திரத்தை நீங்க அணியாம இருக்கலாம், மற்றவர்களை போல வசதியான நல்ல போஜனத்தை நம்ம உட்கொள்ளாமல் இருக்கலாம், நம்ம வீட்டில் அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், நீங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், நீங்க வெட்கப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டீங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்ட வாழ்க்கையை வாழவே மாட்டீங்க. வாழ்க்கையை நான் துவங்கின போது ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு பைசா இல்லை. அதை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. நீங்க வாடகை கொடுக்க முடியாதுன்ற வீட்டை விட்டு துரத்துனாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல தான் வெக்கம் உண்டாச்சே தவிர, அதுக்கப்புறம் இந்த வேதத்தை எடுத்து வாசித்து இதன்படி நடக்க ஆரம்பித்த பிறகு பசி இருந்தது, ஆடை குறைவு இருந்தது, பணக்குறைவு இருந்தது, எல்லா குறைவும் இருந்தது. ஆனால் வெக்கம் மட்டும் இல்லவே இல்லை சிஸ்டர். நீங்கள் ரெண்டுத்துக்கும் புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை. புரிஞ்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சாப்பிடாம இருந்தா, வஸ்திரம் சரியில்லாமல் இருந்தா, நகை நட்டு இல்லாமல் இதுதான் வெக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ அநேகர் அப்படித்தான் நினைக்கிறோம். எனக்கு ஒரு வீடு இல்லாமல் இருந்தா, எனக்கு ஒரு நல்ல நகை இல்லாமல் இருந்தா, ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாமல் இருந்தா, நல்ல சாப்பாடு இல்லாமல் இருந்தா இதெல்லாம் வெக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். நீங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இதெல்லாம் வெக்கமே இல்லை. இது ஒரு நாளைக்கு இருக்கும், இது ஒரு நாளைக்கு போகும். நம்முடைய வாழ்க்கை வெக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வெக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் குறைவுகள் நமக்கு வெக்கத்தை உண்டாக்காது. 1000 பேர் 1000 எதை ஒன்றா நினச்சிக்கிட்டோம். நமக்கு இருக்கிற குறைவுகள் வெக்கம் அல்ல, நாம் செய்கிற கிரியைகள் தான் நம்ம வெக்கத்தை உண்ட பண்ணோம். நான் சொல்ல, அந்த குறைவுகளிலே வெக்கப்படாத உயர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும். அனுபவிச்சிருக்கிறேன் நான் சொல்கிறேன். 1000 குறைவு இருக்கலாம், ஆனால் வாய்கள் எல்லாம் நம்மை புகழணும். ஆமென் ஹல்லேலூயா. உறவுகள் நம்மை புகழணும். எப்படி புகழணும்னா, இந்த குறைவுக்கு ஒன்றுத்துக்கும் நீ காரணம் அல்ல. இந்த குறைவை நீக்குவதற்காக நீ போராடுகிறா, பரிசுத்தத்தோடு கூட நீ போராடுகிறா, வசனத்து நிமித்தம் நீ போராடுகிறா. அதனால்தான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராடுங்கள். இது நம்ம தரித்திரத்தை போக்க நம்ம வசனத்து நிமித்தம் போராடுகிறோம். போராட்டம், வாழ்க்கையில போராட்டம், நல்லதொரு போராட்டமா நம்ம மாற்றிக்கொள்ளணும். போராடி பாருங்க, சூழ்நிலைகள் மாறும். சில பேர் அப்படியே அதிலேயே உட்காந்து வெக்கப்பட்டு போகிற காரியம் இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுவேன், அதன் மேலே விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற காரியம், நீங்கள் நினைக்காதீங்க குறைவு தான் வெக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த குறைவு நிமித்தம் ஒரு சுபாவம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறைவு நிமித்தம் ஒரு நடக்கை இருக்குது பார்த்தீங்களா. குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் ஒரு நடக்க, ஒரு கிரிய, அதுதான் நம்ம வெக்கப்படுத்தும். நான் சொல்லுவேன், அவர் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய வசனத்தை கை கொள்வதன் மூலமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் வாசிங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 37-38 வாசிக்க முடியா அன்பா கேட்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 37-38 வாசிக்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து என்னதான் ஓடும்? உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்?
உன் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. உன் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. விசுவாசிக்கிறவன் அவன் துக்கமுகமா இருக்க மாட்டான். அவன் சபிக்கிறவனா இருக்க மாட்டான். நான் சொல்லுவேன், அவன் குறைவுள்ளவனா இருக்க மாட்டான். ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். இந்த தம்பி பாடினார்ல, அந்த அபிஷேகம், ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஒரு நாளும் நம்மை குறைவுள்ளவர்களாக வைத்திருக்காது, நிறைவுள்ளவர்களாக நம்ம வைத்திருக்கோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன், விசுவாசனுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். ரட்சிப்புக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான தண்ணி இல்லை, ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருதயத்திலிருந்து பாய்ந்து ஓடும். அடுத்து வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 15:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சமாதானத்தினால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கா? நான் கேட்குறேன், உங்க இருதயம் சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்க, இருதயம் சந்தோஷமா இருக்கா?
சந்தோஷத்தினாலே சமாதானம். நீ உண்மையா விசுவாசி, உண்மையா வசனத்தை நீ கை கொண்டு நடந்தா உங்க இருதயம் சந்தோஷத்தினாலே சமாதானத்தினால் நிரம்பும். அதில் ஒரு சின்ன ஒரு காரியம் பிள்ளைகள் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்னமா பேசுகிறோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசுவாசியா இல்லைன்னு அர்த்தம், நம்ம வசனத்தை கை கொள்ளணும்னு அர்த்தம். யாருன்னா உறவினர்கள் தேவையில்லாமல் நம்ம பேசுகிற போது நம்ம திரும்பி கொதித்து எழுந்து கொட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் விசுவாசி இல்லைன்னு அர்த்தம், வசனம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆமே, இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி நானும் நீங்களும் எப்படி நடக்கிறீங்கன்னு தெரியாது. விசுவாசி பதறான். ஆமே, அல்லேலூயா. விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். என்னையா இப்படி சொல்லிட்டாங்க, என்னையா இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. நீ உண்மையா நடந்து அப்படி உண்மையான சுபாவம் இல்லவங்களா பார்த்து, நீ குறைவுள்ளவளா இருந்து பார்த்து உன்னை குறைவா சொல்லிட்டாலும் சரி, இல்லை நீ உத்தமமா நிறைவா இருந்து பார்த்து உன்னை குறை சொல்லிட்டாலும் சரி, உன் இருதயம் எந்த விதத்திலும் பாதிக்காது. புரிந்து கொள்ளுங்க. நீங்க விசுவாசி என்பதற்கு அடையாளம், நீங்க வசனத்தை கை கொள்ளுகிறீர்கள் என்பதற்கு அடையாளம், சூழ்நிலைகள் உங்களை சேதப்படுத்தாது, சூழ்நிலைகள் உங்க சந்தோஷத்தை எடுத்து போடாது, சூழ்நிலைகள் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடவே போடாது. இருதயம் சந்தோஷமாக இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிற ஒரு இருதயம் விசுவாசி, வசனத்தை கை கொள்கிற, வசனத்தை கை கொள்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் யார் நம்ம என்ன பேசினாலும், என்ன பெருசா நமக்கு என்னெல்லாம் நடந்துட்டாலும், நம்ம இருதயம் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானத்தினாலே நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் அடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரம் 30-31 வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பா அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. போதும் சிஸ்டர். இன்னொன்னு நீங்க கவனமா வச்சுக்கிங்க. நீங்க விசுவாசியா இருந்து உண்மையாய் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வர்களாக இருந்தால், நான் சொல்லுவேன், நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம், நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு அநேகர் ஏன் சபையில வந்து உட்கார முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடிய இருதயம் அவங்களுக்கு இல்லை. இந்த வசனத்தை ஒரு அரை மணி நேரம் எதையோ கேட்குறோம், என்னென்னவோ கேட்குறோம். நான் சொல்லுவேன், இந்த சபையில் ஒரு அரை மணி நேரம் வசனத்தை கேட்கிற இருதயம் மாறும் இருந்துடுச்சுன்னா, நான் சொல்லுவேன், வாழ்க்கையே மாறிடும், எல்லாம் மாறிடும். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சுபாவம், அந்த கீழ்ப்படிதல் மாறிடும். ஏன் இன்னைக்கு அநேகரால விசுவாசி ஆக முடியலன்னா, வசனத்தை கேட்க முடியல. ஏன் அநேகருடைய வீட்டார் ரட்சிக்கப்படலாம்? நான் சொல்லுவேன், நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க, வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஓய்வு தினமானால் நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிற நாயை தவிர மற்ற எல்லாரும் சபைக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. நாய் கூட பின்னாடி வந்து சபை ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் கூட உங்கள் பின்னாடி வந்து சபைக்குள்ளே வராமல் சபையை சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் நீங்கள் போகிறப்போ உங்களோட கூட அது வீட்டுக்கு வரணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? புருஷன் இல்லாமல் சபைக்கு, மனைவி இல்லாமல் சபைக்கு, பிள்ளைகள் இல்லாமல் சபைக்கு, பெற்றோர்கள் இல்லாமல் சபைக்கு, பிள்ளைகள் இல்லாமல் சபைக்கு வருகிறவங்க விசுவாசிகளாக இருப்பது கடினம். நான் சொல்லலை, வேதம் சொல்லு. ஆமென், அல்லேலூயா. அது ஏன் பசங்களாக இருந்தால் கூட சரி, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அல்ல, நாம் தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுகிறோம். முதலாவது நிறைவேற்றுகிற காரியம் சபை கூடுதல் தான். சபை என்பது மைக்கு பிடிச்சி பேசிட்டு பாட்டு பாடுவது சபை அல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரம் சபை.
அப்போ ஒருத்தன் வசனத்தை கை கொண்டால், அவன் விசுவாசியாக மாறினால், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பா மாறிடும். வீட்டாரு ரட்சிப்பாய் மாறிவிடும். குறைவுகள் தெரியாது. குறைவுகளை நீக்க கணவனும் மனைவியும் போராடுவாங்க. ஒருவர் குறை சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னா குறை சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் அன்பா இருப்பாங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குவாங்க. தான் இஷ்டம் போல நடக்கிறவளாக இருக்க மாட்டாங்க. அப்ப நான் உண்மையான விசுவாசியாக இருந்தால் நான் சொல்லுவேன், நான் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க உண்மையாவே ஆண்டவருடைய விசுவாசி என்றால், ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்கிற விசுவாசி, அவன் எப்படி இருக்குன்னா முதிர் வயதிலும் கனி தருவான். நீங்க 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 அநேக சபைகளில் நீங்க போய் பாருங்க, வயசான காலத்திலும் ஓய்வு தின ஆராதனையில அந்த நாளிலே குளிச்சு எழுந்து தேவனுடைய சபையிலே வந்து உட்கார்ந்து அமர்ந்து போவதை நீங்க கவனிக்க முடியும். அது அவர்களுக்கு சுகம், அது அவர்களுக்கு பலன், அது அவர்களுக்கு பரலோகம். அதுதான் அவர்களுடைய ரட்சிப்பு. இதுதான் பெரிய விசுவாசிகள் செய்கிற பெரிய ஊழியம். என்ன தெரியுங்களா? சரியா குடும்பத்தோட சபைக்கு வர்றது. வீட்டில் இருக்கிற நாயை தவிர மற்றதெல்லாம் சபைக்கு வரணும். வீட்டில் இருக்கிற பூனையை தவிர மற்றதெல்லாம் சபைக்கு வரணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. அது அது முடியாதது இருந்தாலும் அதை புடவையை சுற்றி எடுத்துன்னு வந்து சபையில் உட்கார, சபையில் உட்கார. அதுதான் நம்பிக்கை. பலவனமாக இருக்கிறது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது, வேதம் சொல்கிறது, நீ நரகத்தை நோக்கி ஒரு பயணத்தை செய்கிறான். தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது அல்ல, தேவனுடைய கட்டளைகளில் நம்ம நிறைவேற்றுகிறது அல்ல. சொல்ல எதனால நீ விசுவாசி, எதனால நீ வசனத்தை கை கொள்கிறவ அப்படின்னா, நீ ஓய்வு தினந்தோறும் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் சபையில் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் சபையில் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்கணும். யாரோ 10 பேர் வராங்கன்றதுக்காக சபை ஆராதனை இல்லை. சபை ஆராதனை யாருங்க சொல்லுங்க? சபை ஆராதனை யாரு சொல்லுங்க? சபை ஆராதனை யாருங்க? நீங்களும் ஆண்டவரும் 2 பேரும் தான். இந்த இடத்துல 10 பேர் இருக்கலாம், இந்த இடத்துல 50 பேர் இருக்கலாம், இந்த இடத்துல 100 பேர் இருக்கலாம், இந்த இடத்துல 1000 பேர் இருக்கலாம். ஆனால் சபை ஆராதனை, சபை கூடுதல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆத்மாவுக்கும் ஆண்டவர் 2 பேர் தான் இருக்கணும். 2 பேர் தான் இருக்கணும். அந்த உறவு சபை கூடுதல், அந்த உறவு சபை கூடுதல், தேவனுடைய உள்ள ஐக்கியம். அப்போ நான் சொல்லுவேன், உண்மையான விசுவாசி யாருன்னா வசனத்தை கை கொள்கிறவன். வசனத்தை கை கொள்கிறவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படும். எங்க புருஷன் ஒரு நாளுக்கு வண்டி ஒரு 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 வியாபாரம் வந்தா, ஒரு வேலை வந்தா, 2 நாளைக்கு வேலைக்கு போகாம வந்தா என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்களா மாட்டீங்களா? 2 நாளைக்கு வேலைக்கு போகல, நல்லா சுகமா இருக்கிறாரு. 2 நாளைக்கு வேலைக்கு போகல, எதுக்கியா நீ வீட்டில் உட்காந்துருக்கிற? எதுக்கு என்னையா பண்ற? கேட்குறமா? சிரிக்கிறதுக்கு இல்லை. கேட்குறமா இல்லையா? கேட்குறமா இல்லையா? கூட சேர்ந்து கூத்தடிக்க சொல்ல எல்லாமே 4 பேர் 5 பேர் போகிறோம். கல்யாணம் போகிறதுக்கு 4 பேர் போய் சாப்பிட்றோம். பிரயாணங்களுக்கு 4 பேர் 5 பேர் போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் குடும்பமாக போகிறோம். சபைக்கு மட்டும் அனாதியாக வரீங்க. சபைக்கு மட்டும் அனாதியாக வந்து உட்காருது. ஏன்னா இங்கே உங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் கட்டுற புடவையை ரசிக்கிறதுக்கோ, நீங்கள் போடுற நகைகளை பார்க்கறதுக்கும் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் சொல்கிறேன், நான் இந்த சபையை நடத்துகிறவங்க ஏங்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவும் உங்கள் உறவுக்காகவும் ஏங்கி தவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் குறை கண்டு அழிக்கல, கரத்தில் வச்சிருக்கிறார். இன்னும் எங்கே தான் வச்சிருக்கிறாரு? கரத்தில் தான் வச்சிருக்கிறார். கூட நம்ம குறை கண்டு அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ மேட்ரை முடிச்சுட்டு இருப்பார். ஆமென். நம்ம குறையை கண்டு அழிக்கிறதே இல்லை, கரத்தில் வச்சு என் பிள்ளை மனம் திரும்புவான், என் மகன் மனம் திரும்புவான்,
என்று காத்திருக்கிறார். நீங்க வாசிங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம், நான் முடிக்கிற யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம். இயேசு அவளை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் உனக்கு சொல்லலையா என்று கேட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு நிமிஷம் நீங்க என்ன கவனிங்க. 4 நாள் எந்த இடத்துல அப்படி சொல்றாருன்னா, 4 நாள் செத்து போன பணத்தை கல்லறையில் வச்சிருக்கிறாங்க, கல்லை எடுத்து போடுங்க அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த பணத்தை வச்சு 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இது இப்போ திறந்தா அப்படியே எல்லா இடத்துலையும் நாரும் ஆண்டவரே அப்படின்றாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையான விசுவாசியா நீங்களும் நானும் இருப்பீர்களானால் தேவனுடைய மகிமை நம்மிலே விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீ எந்த காரியமானாலும் சரி, எப்படிப்பட்ட நடக்கவே முடியாத காரியமானாலும் சரி, தேவனுடைய மகிமை விளங்கும். நீ விசுவாசித்தால். நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன், வீட்டார் ரட்சிக்கப்படலைன்னா என் விசுவாசம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் இன்னும் என் கடன் பிரச்சனை மாறலை, என் கணவருடைய பழக்க வழக்கம் மாறலை, என் கணவருடைய சுபாவம் மாறலை, என் மனைவியோட சுபாவம் மாறலை. உனக்கு வந்திருக்கிற மனைவி எப்படிப்பட்டவளான இருக்கலாம், விட்டுருங்க, கடவுளுடைய சித்த பிரகாரம் தான் ஒரு துணையை சேருது. கணவன் எப்படிப்பட்ட ஒரு கேடு உள்ளவர்களாக இருக்கலாம், போத வஸ்து உள்ளவளாக இருக்கலாம், மொத்தமே கடனே வாங்கி தான் ஒரு வாழ்க்கை நடத்தவர்களாக இருக்கலாம். சிஸ்டர் பிரதர், 2-3 பேராக நான் உங்களை இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிற காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் மாத்திரம் விசுவாசியாக இருந்து வசனத்தை கை கொள்வீர்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிமையை காண முடியும், உங்கள் குடும்பத்தில் மகிமையை காண முடியும், உங்கள் வியாபாரத்தில் மகிமையை காண முடியும், உங்கள் கணவரிடத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியும், உங்கள் கணவருடைய பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியும், உன் மனைவிடத்தில் ஒரு மாற்றத்தை நீ காண முடியும். நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட மோசமான அடங்காத ஒரு மனைவியை நீங்கள் பெற்றிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான பழக்கம் உள்ளவராய், எப்படிப்பட்ட கணவரை நீங்கள் பெற்றிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம சுபாவத்தின்படியே பிறந்திருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், நீ விசுவாசித்தால் 4 நாள் அழுகி போன பிணத்தையும் மகிமையை காண செய்கிற தெய்வம் உங்கள் குடும்பங்களிலே, கல்லறையிலேயே. கல்லறை என்பது முடிவு. ஆமென், அல்லேலூயா. கல்லறை என்பது என்னது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற வீடு, சொல்லுங்க, நீங்களும் நானும் இருக்கிற வீடு வாழ்கிற இடம் தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் நானே இருக்கிற வீடு என்ன? நான் மறுபடியும் சொல்லுவேன், ஒரு குடிசையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு சொந்த வீட்டில் இருக்கலாம், அல்லது ஒரு கூடாரம் போட்டுன்னு இருக்கலாம். அது என்ன இடம்? வாழ்கிற முடிந்து போய் என்று நினைத்து, கல்லறை என்பது முடிவு. அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமையை காணுவேன் என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில், உன் வீட்டில், உன் உறவில், உன் புருஷன்மார் இடத்துல, உன் மனைவிமார் இடத்துல, உன் பிள்ளைகள் இடத்துல மகிமையை நீ காண முடியாதா? சொல்லுங்க, முடியுமா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. நிச்சயமா முடியும். நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கு வாழ்க்கை நான் கொஞ்ச நாள் தான், இந்த மனைவியோடைய உறவு கொஞ்ச நாள் தான், வேஷத்தோட மனைவியோட கூட நம்ம இருக்க வேண்டியதில்லை. அவ எப்படிப்பட்ட சுபாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசமாக இருங்க, நீங்கள் வார்த்தையை கை கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் மனைவியை மாற்றுவார். ஆமென். உங்கள் கணவன்மார் எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் கணவரை மாற்றுவார். நீ விசுவாசி, நீ வசனத்தை மாத்திரம் விட்டு கொடுக்காத. நான் அடிக்கடி சொல்வது போல, குறைவுள்ளவர்கள் மத்தியிலே நான் சொல்லுவேன், உன் முழங்கால் கண்ணீரோடு கூட நீ கடன் பிரச்சனை இருந்து வாடுகிறாயா? உன் கணவன் இடத்துல ஒரு மனமாற்றம் இல்லையா?
சரி, அதிகாலையில் நீ எழுந்து நீ தின்றதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறான்ல, எழுந்த உடனே எங்கே தான் போகிறோம்? அரிசி ஊற வச்சா நல்லா இருக்கும். முதல்ல எதை ஊற வைக்கிறோம் சிஸ்டர்? அரிசியை ஊற வைக்கிறோம். ஏன்? கணவன்மார் சீக்கிரம் வேலைக்கு போகணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகணும். அரிசியை ஊற வச்சு நம்ம பக்கம் எடுத்த உடனே, நானும் என் மனைவிலா சமயத்தில் அப்படி தான் செய்வோம். முதல்ல தூங்கி வந்து ஜபம் பண்ணுறதுக்கு முன்பாக அரிசியை ஊற வச்சிருவேன். ஏன்னா கொட்டை கொட்டையாக இருக்கும். அரிசி ஊறின அரிசி நல்லா பதமாக இருக்கும். நான் சொல்லுவேன், சாப்பிட்றது விஷயத்தில் இவ்வளோ முக்கியத்தரம் கொடுக்குறோம். அல்லது அங்கே போகிறோம், சமையல் ரூமில் போகிறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம். நான் சொல்லுவேன், திருந்தாத கணவர் மத்தியில், திருந்தாத மனைவியோட மத்தியில், திருந்தாத பிள்ளைகள் மத்தியில் நீ எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கரம் தட்டி ஒரு பாட்டை பாடி நல்லா அவங்க தூங்குற மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு அவங்க குறைவுகள் எல்லாம் கண்ணீரோடு கூட நீ ஜெபம் பண்ணுகிற நாட்கள் இருக்குதா? சொல்லுங்கள் சிஸ்டர் மேரி, அப்படி பண்ணுறீங்களா நீங்கள்? சிஸ்டர் லில்லி சிஸ்டர் சொல்லுங்கள், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படல சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கணவர் கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணது உண்டா? கண்ணீரோடு கூட. அன்னைக்கு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஜெபம் பண்ண, அப்படி இல்லை, தினந்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணது உண்டா? நிக்சன் நீங்கள் ஜெபம் பண்ணது உண்டா? இல்லை சுபா ஒரு மாதிரியா இருக்குது, அது கொஞ்சம் மனம் மாறணும், ஜெபம் பண்ணது உண்டா? வெறுப்பை காண்பிச்சது உண்டு, வைராக்கியத்தை இருதயத்தில் வச்சது உண்டு. இதை எப்படியாவது கழட்டி விட முடியுமான்னு கூட நான் நினைச்சது உண்டு. இந்த பொண்ணை எப்படியாவது, ஐயோ இது பெரிய தலைவலியா இருக்குது, இது இல்லாமல் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சது உண்டு. ஆனால் அந்த மகளுக்காக, அந்த மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணது உண்டா? எவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, எவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்றீங்க? அவர்களுக்கு முன்பாக உன் கடனுக்காக கண்ணீர் விட்டியா? இல்லை உன் கணவனுடைய தவறான பழக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அதற்காக கண்ணீரோடு கூட கரத்தை நீட்டி, ஆண்டவரே என் குடும்பம் கெடுறதே இந்த தவறான பழக்கத்தினால தான் ஆண்டவரே, இந்த தவறான பழக்கத்தில் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விடுவீங்கப்பா, என் கணவனை விடுவீங்க ஆண்டவரே, என் மனைவியை விடுவீங்க, எங்கள் கடன் சுமை மாறட்டும், நாங்களும் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழட்டும்னு 5 நிமிஷம் உன் ஆத்மாவுக்காக, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணது உண்டா? சொல்லுவேன், இன்னைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு நேற்றுக்கு சாயந்தரமே போய் ஒரு காய்களை நான் வாங்கிட்டு வந்து, சாயந்தரம் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கவனமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க இல்லையா? வைக்கிறோமா இல்லையா? காலையில் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுண்டா? நான் எதற்காக அவங்கள குற்றம் சொல்லணுன்றதுக்காக இல்லை. நீங்கள் மாறல, சர்ச்சுக்கு போய் பிரயோஜனம் இல்லை, இந்த சர்ச்சில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வேறு சர்ச்சுக்கு போனால் எதனா நடக்குமா? இந்த ஆராதனையில் கலந்து கொண்டா என் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை, வேற எந்த பாஸ்டர், வெள்ளை ட்ரெஸ் போட்ட பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, கலர் ட்ரெஸ் போட்ட பாஸ்டர் சபைக்கு போகலாமா? வெள்ளை மூடி வச்சுக்கிற பாஸ்டர் சரியில்லை, டை அடிக்கிற பாஸ்டர் கிட்ட போகலாமா? சபைக்கு போகலாமா? யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாயா என் அருமை மகளே, மகனு? நீ எந்த இடத்துல போனாலும் சரி, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனம் என்ன சொல்லுது? ஜம்முன்னு சொல்லுது. வசனத்தினா என்ன பிரதர் வசனம் வசனம்ன்ற இன்றைக்கு என்ன பிரதர் அது? வசனம் புரியலையே. வசனம் ஜெபம் பண்ண சொல்லுது, வசனம் கடன் வாங்காத சொல்லுது, வசனம் வாயாடாதன்னு சொல்லுது, வசனம் நேசின்னு சொல்லுது, உன் சத்துருகளை நேசின்னு சொல்லுது, அசிங்கமாக எவனா திட்டினானா அமைதியாக அனுபவம் சொல்லுது, வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் உண்மையாக உத்தமமாக இல்லைன்னா நீ மாத்திரம் உண்மையாக இருன்னு சொல்லுது, தவறான பழக்க வழக்கத்தை வச்சுக்காதன்னு சொல்லுது, பிறரை ஒன்றை நேசிக்கிறது போல பிறரை நேசின்னு சொல்லுது. இதான் வசனம். என்ன நேசின்னு சொல்லுது? ஆண்டவரை நேசின்னு சொல்லுது. இதுதான் வசனம். இது ஒன்றும் கை கொள்ள முடியாதது இல்லையே, கை கொள்ளது முடியாது இல்லையே. நான் சொல்லுவேன், மீன் கறி சாப்பிடணும்னு இங்கிருந்து புழல்ல போயிட்டு மீன் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறீங்க இங்க. ஆமென், அல்லேலூயா. இங்க வர மீன் சரியில்லைன்னு புழல்ல போயிட்டு, எங்க புழல்ல போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து 500 ரூபாய் மீனை வாங்கிட்டு வந்து 200 ரூபாய் மீனை தின்னுட்டு 300 ரூபாய் மீனை ஆய்ஞ்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க மஞ்சாத்தூள் போட்டு. கணவன் சாப்பிடணும், பிள்ளைங்க சாப்பிடணும், அப்பதான் பிள்ளைங்க நல்லா வளரும், புஷ்டியா வளரும். புள்ள ஜபத்தில் வளருதா, புள்ள ஆராதனையில் வளருதா, புள்ள பக்தியில் வளருதா, புள்ள ஜெபம் பண்ணுதா,
ஆனால் பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, குறைவே இல்லை, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க. அது ஆண்டவருடைய வசனம் சொல்கிற ஆசீர்வாதம். நீ நல்லா சாப்பிட்றது, நீ நல்லா வஸ்திரத்தை அழகாக உடுத்துறது, இதெல்லாம் வசனம் தான் சொல்லுது. இதெல்லாம் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதை மாத்திரம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம விட்டுடுறோமே. நம்மளை மாத்திரம் நேசித்து ஆண்டவரை நேசிக்க மாட்டேன்றோமே. உங்கள் வீட்டை மாத்திரம் நேசித்து சபையை விட்டுற மாட்டீங்களே. ஆம்பிளிஃபேரு ஒரு 6 வாரமாக வேலை செய்யலை. உங்கள் இருதயம் என்ன தான் சொல்லுச்சு சொல்லுங்கள். இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்ததா சிஸ்டர்? மைக்கு நல்லா, தம்பி நல்லா இருந்ததா? பாடுறது கூட நல்லா இருந்தது, முழுசாக பாடின போகுது. மைக்கில்லாம் பாட போகிறது இல்லை, மியூசிக்கெல்லாம் பாட போகிறது இல்லை, 2 வரி பாட போகிறேன் இல்லையா? அதை பற்றி ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்கு இருந்ததா? நான் தான் ஒரு வாட்டி தூக்கின்னு போயிட்டு கொடுத்தேன், அவன் சரியாக பண்ணலை. மறுபடியும் 1 வாரம் கழித்து தூக்கிட்டு போய் கொடுத்தேன், இப்போ ஓடுது. அப்போவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், புதுசாக ஒன்று வாங்கி போட்டுருவோம் எப்படியாவது கொஞ்ச நாள். ஆனால் வாங்கிறதுக்கு 1000-2000 இல்லை, அதை வாங்கி வச்சா பல வருஷம் நல்லா இருக்கும். நல்லா வாங்கணும்னா ஒரு 16,000-17,000 வாங்கணும். ஒரு 100 பேர் 50 பேர் உள்ள சபையாக இருந்ததுன்னா நான் ஒரு 3000 கொடுத்தேன்னா ஆம்பிளிஃபையர் வாங்கணும்னு சொன்னோன்னே, அதுக்கு என்ன பாஸ்டர் நான் தரேன்னு கையை தூக்கிட்டு அதுக்கு 1000 போட்டுரும். 15,000 ஆம்பிளிஃபையருக்கு 50,000 வசூல் பண்ணுற சபை இருக்குது. ஏன்னா ஜனங்களோட ஆர்வம் கொடுத்துரும். தலைக்கு 1000, குடும்பத்துக்கு 1000 ரூபாய் போட்டால் என்னங்க ஆச்சு? 50 குடும்பம் 50,000. பாஸ்டர் என்ன பண்ணுவார், மீதி 35,000 ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு வச்சுப்பார். சபையுடைய அடுத்த செலவுக்காக வச்சுப்பார். நம்ம சபையில் அப்படி இல்லை. இதை பற்றிலாம் நம்ம நினைக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இதை நான் செஞ்சால் யார் என்ன புகழுவா, யார் என்ன மேன்மைப்படுத்துவா? நான் சொல்ல யாருமே பார்க்க தேவையில்ல. அதான் சொல்கிறேன், ஆண்டவர் உன் வலது கையில் செய்கிற காரியம் உன் இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். யாரும் உன்னை பார்க்க தேவையில்லை, யாரும் புகழ தேவையில்லை. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்ல, நீங்கள் இன்றைக்கும் ஜெபம் பண்ண போகிறதில்ல, எனக்கு நல்லா தெரியும். உங்கள் முகம்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நீங்கள் போயிட்டு நாளையிலிருந்து அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே என் குடும்பம் மாறணும், என் பிள்ளைகள் மாறணும், என் புருஷன் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் ஆராதனை மாறணும், என் ஜெபம் மாறணும், என் கடன் சுமை மாறணும். நீங்கள் கண்ணீரோட போகிறீங்க சொல்லுங்கள். யாராவது கண்ணீரோட போகிறீங்களா சொல்லுங்கள்? கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சிஸ்டர். நீங்கள் ஆண்டவர் பண்ணுறீங்களா? டெய்லி பண்ணுறீங்களா? பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் 1 மாதம் பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாறாட்டம். இது நான் சொல்கிறதுக்காக இல்லை, சபையில் சொன்னாங்கல்ல, ஆண்டவரே வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க சிஸ்டர். முதலாவது குடும்பம் மாறுதோ இல்லையோ, உங்கள் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அசைக்க முடியாத ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று உங்கள் இருதயத்தில் ஓடும். உங்கள் இருதயத்தில் சந்தோஷம், சமாதானம் ஓடும். அது புருஷனை ஒரு மாதிரியா பார்க்கும், ஒரு மனைவியை ஒரு மாதிரியான வித்தியாசமான அணுகுமுறையில் அணுகும். நாளளவில் அது மாறிடும், அவர் மாறிடுவார். நிச்சயமா நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையா நீ விசுவாசிப்பே, ஆனால் நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் மார்க்கின் சுவிசேஷம் 9, நான் முடிச்சிடுறேன். மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23-24 வாசிக்கும்படியா. இயேசு அவனை நோக்கி, அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். சிஸ்டர், விசுவாசிக்கிற யாருங்க சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க யாரு சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. யாரு விசுவாசி? யாருங்க? வார்த்தையை கை கொள்ளுறவங்க. யாரு விசுவாசி? வார்த்தையை கை கொள்றவங்க, இவங்க தான் விசுவாசி. வார்த்தையை கை கொள்ளாதவங்க விசுவாசியா இருக்க முடியாது, கிறிஸ்டியனா இருக்க முடியாது. ஆமென். தெரியுமா உங்களுக்கு? வார்த்தையை கை கொள்றவங்க கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. கொள்ளாதவங்க, வார்த்தையை கை கொள்ளாதவர்கள் விசுவாசிகளாக இருக்க முடியாது. வார்த்தை யார் ஒருவன் கை கொள்கிறானோ அவன் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அவர்களை தான் விசுவாசியாக இருக்க முடியும். அவர்களை தான் வாழ்க்கையில மாற்றத்தை காண முடியும், குடும்பத்தில் மாற்றத்தை காண முடியும்,
சுபாவத்துல மாற்றத்தை காண முடியும். நான் சொல்லுவேன், எல்லா இடத்திலும் மாற்றத்தை காண முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உனக்கு சொல்லலையா? இந்த வசனத்தை வாசிங்க. மார்க்கு 9:23-24 வசனம். மார்க்கின் புஸ்தகம் 9. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். நான் சொல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். அவர் தான் அங்கே பார்த்து கேட்டால், மரியாதை பார்த்து கேட்டார், மகளே நான் சொல்லலையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லலையா? நான் சொல்லுவேன், கல்லறை இடத்திலும் முடிந்து போனது என்று வைக்கப்பட்ட கல்லறையிலும் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்றால், கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட உங்க குடும்பத்திலே, உங்க கணவன்மாரிடத்திலே, உங்க பிள்ளைகளிடத்திலே, உங்க உறவுகளிடத்திலே, அது கல்லறை இல்லை, நீங்கள் நானும் தேவனும் வாசம் செய்கிற வாசஸ்தலம். கல்லறை இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் வற்புறுத்துகிறேன், கல்லறையிலே கர்த்தருடைய மகிமையை காண செய்தார். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வீட்டில் உறவுகளிடத்துல மகிமையை காண செய்வாரா, காண செய்ய மாட்டாரா? செய்வார், நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். மகளே நான் சொல்லலையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் சொல்லலையா? அதை உன் வீட்டில் மட்டும் இல்லை, உன் வேலை ஸ்தலத்துல மட்டும், முடிந்து போய் என்று வைக்கப்பட்ட கல்லறையிலோ என்னுடைய மகிமையை நீ காண முடியும் என்றால், நீ வசிக்கிற வாசஸ்தலத்திலே, நீ வசிக்கிற வீட்டிலே, நீ ஆராதிக்கிற இடத்திலே என் மகிமையை நீ காணக்கூடாமல் இருப்பது எப்படி? அப்ப நான் சொல்லுவேன், இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையிலே மகிமையை கொடுப்பது என் விசுவாசம். என் விசுவாசம் எதன் மேல கட்டப்பட்டு இருக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கைக்கது மூலமாய் அது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், 23-24 வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். ஆமென், எல்லாம் கூடும். சிஸ்டர், பிரதர், நீங்க எதெல்லாம் கூடாததுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவைகளை எல்லாம் கூடும், அவைகளை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். உன் ஜெபம், இப்ப நான் சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெபம் ஏதோ சொல்லிட்டாங்க என்பதற்காக ஜெபம் அல்ல. விசுவாசித்து இந்த வார்த்தை என் குடும்பத்துல எல்லாம் கூடும். அங்கே எனக்கு வார்த்தை கர்த்தர் பேசினார், கல்லறையிலே அவருடைய மகிமை விசுவாசிக்க கூடுமானால் மகிமையை காணுமானால், இங்க நான் கணவரும் மனைவியும் பிள்ளைகளும் வசிக்கிற என் கூடாரத்திலே எப்படி அது கூடாமலா இருக்கும்? அந்த விசுவாசத்தினாலே ஜெபம் இருக்கணும். யாரோ சொல்லிட்டாங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 2 நாள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், 3ஆவது நாள் பண்ண மாட்டோம். ஆனால் உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை, உண்மையான வசனத்தை கைக்கொள்கிற காரியம், நான் சொல்லுவேன், எப்படி அதிகாலையிலே சமையல் கட்ட போய் சாப்பிடணும், சமையல் செய்யணும் அப்படின்னு போகிறோமோ, அதே போல என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் சொல்லுவேன், சிஸ்டர், சமைக்கணும், சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நல்லது, ஆனால் அதை விடது சமாதானத்தோடு கூட உங்க சமையல் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட. நீங்க வாங்கி போடுற அரிசி கடன் இருக்கக்கூடாது, நீங்க வாங்கி போடுற அரிசியில வட்டி இருக்கக்கூடாது. சொந்தமா ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு வந்து ரேஷன் அரிசியில நீ சமைச்சா கூட சரி, அதுல கஷ்டம் இருக்கக்கூடாது. ஐயோ நான் ரேஷன் அரிசி சாப்பிட்றேன், எங்க சொந்தக்காரெல்லாம் பிரியாணி அரிசி சாப்பிட்றாங்களேன்னு உன் இருதயம் இருக்காது. முதலாவது எது இந்த விசுவாசம் வார்த்தை எது நிரப்பானால் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். வேலை ஸ்தலத்துல உன்னை விட பதவியில உட்கார்ந்து இருக்கிற ஆள் இருப்பான், உன்னை விட அதிகமா சம்பளத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆள் இருப்பான், உன்னை மேய்க்கிற ஆள் இருப்பான், உன்னை திட்டுற ஆள் இருப்பான். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ உண்மையாய் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வாயானால், விசுவாசம் உனக்கு இருந்தால் உன் இருதயத்திலே ஜீவ நதி நீரூற்றாய் புறப்பட்டு போகும். அது என்ன தரும்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வைத்திருக்கும். உன்னை அசைக்காது, அசைக்காது. எவ்வளவோ பேர் என்னவோ பேசினாலும் பேசிட்டு போயிட்டோம், நம்மளை அசைக்க கூடாது. அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நம்ம
3 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். மனைவி கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, மனைவியோட சொந்தக்காரங்க கணவனோட சொந்தக்காரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நான் சொல்லுவேன், இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் இருந்தனா உங்க மனசை துக்கப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. உங்க மனசை வருத்தப்படுத்தாது, உங்க மனசை துக்கப்படுத்தாது. உண்மையாக நீ விசுவாசியாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ உண்மையாய் நாம விசுவாசியாய் மாறுவதற்கு ஏது உண்டான காரியம்? இந்த வசனத்தை கை கொள்ளுங்க சிஸ்டர் பிரதர். இந்த வசனம் நம்மை மாற்றட்டும். வசனத்தின் பிரகாரம் நடந்தீர்களானால் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. எங்க சிஸ்டர் லில்லி சிஸ்டர்னால ஒரு பல லட்சங்களை கொண்டு வீடு கட்டுற சூழ்நிலை முடியாது. ஆமென். ஆனா முடிந்தது. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. கணவனை ஏன் மாற்ற முடியாது? கணவனை ஏன் ரட்சிப்புள்ள நடத்த முடியாது? சொல்லுங்க. இதுல வச்ச விசுவாசம் அங்க வைக்கல. ஆமென், அல்லேலூயா. இதுல வச்ச விசுவாசம் ஹாஸ்பிட்டல் இருந்து உயிரோட ஜீவனோட கூட வந்த பியூலா அம்மா, விசுவாசமா வந்து வீட்டுல வந்து அமர்ந்திருக்கிற பியூலா அம்மாக்கு சபையில வந்தாலும் எனக்கு இன்னும் ஜீவனும் பலன் படுகிற என்ற விசுவாசம் வரல. வரல வரல அந்த விசுவாசம் வரல. அவங்க தான் விசுவாசி. நம்ம இப்படி விசுவாசிங்கிறது தான் விசுவாசி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். நீங்க தயவு செய்து உங்களுக்கு வந்த, நான் மறுபடியும் முடிக்கிறேன், உங்களுக்கு வந்த உறவுகளினாலே நீ சோர்ந்து போகாதே. உனக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தினால நீ சோர்ந்து போகாதே. நீ உண்மையாக விசுவாச வார்த்தையை கை கொண்டு கர்த்தருடைய விசுவாசிப்பை ஆனால் கல்லறையில் அற்புதம் செய்கிற தேவன், கல்லறையிலே கர்த்தருடைய மகிமையை காண செய்கிற தேவன் இன்றைக்கு உன் குடும்பத்தில், உன் குடும்ப சூழ்நிலையில, உன் பிரச்சனைகளில, உங்க குறைவுகளிலே நிச்சயமா அற்புதம் செய்வார். தேவனாலே கூடாத, நீ விசுவாசி மகளே, நீ மகனை விசுவாசி. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் விசுவாசம் மாறட்டும். ஆண்டவரே என் விசுவாசம் உண்மையா சிஸ்டர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், இயேசு நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணுவார்களானால் உங்கள் உறவு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் வீட்டாருடைய ரட்சிப்பில் நீங்கள் உண்மையாக இல்லை, வசனத்தை நீங்கள் கை கொள்ளலை, வசனத்தை நாம் கை கொள்ளலை, வசனத்தை நாம் கை கொள்ளலை. உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறட்டும். வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் பிரதர், ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஜெபமில்லாத காரியம், ஒரு காலத்தில் குடும்பமாக ஜெபம் பண்ண ஆண்டவர், உம்மோட கூட நெருங்கி இருந்தோம், மனசெல்லாம் திருப்தியாக சமாதானமாக இருந்தது ஆண்டவர். ஆனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகினது, திருப்தி வந்தது, எங்கள் தேவைகளை ஒன்று தடையில்லாத சூழ்நிலை வந்தது. ஆனால் நாங்கள் ஜெபத்தை குறைத்து போனோம் ஆண்டவர். எங்கள் விசுவாசம் குறைந்து போயிடுச்சப்பா. ஒரு விசை எங்களை கழுவும் ஆண்டவர், ஒரு விசை உங்கள் வசனத்துக்கு நேராக நாங்கள் வரட்டும் ஆண்டவரை. நீங்கள் எங்களோட கூட பேசுனீங்க, ஒரே ஒரு மாதம் உங்கள் வசனத்தை கை கொண்டாலே எத்தனையோ மாற்றங்கள் எல்லாத்திலும் பார்க்க முடியும். முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் நடக்காது என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர்? ஏசப்பா சொல்லுகிறார், மகனே நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ 4 நாள் பணத்துக்கிட்ட என்னை கொண்டு வந்து கல்லறையில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் நீ தேவனுடைய மகிமையை காண்பா. அது எழுந்து நின்று அந்த பிரத சிலையோடு கூட அதை நடக்கிறத நீ காண்பா என்று கர்த்தர் சொல்லி அதை செய்தாரே. மகனே உம்முடைய வீட்டில் இருக்கிற காரியம், என் கணவர் திருந்தவே மாட்டார் பிரதர், என் மனைவி திருந்தவே மாட்டாங்க, எங்கள் சூழ்நிலை மாறவே மாறாது நினைக்கிறீங்களா? சிஸ்டர், உங்கள் அன்பை காட்டுங்க பிரதர், உங்கள் ஜபத்தை காட்டுங்க. அவங்க மாறி போனாங்கன்னு நீங்களும் அதே மாதிரி மாறி போகாதீங்க. அந்த ரூட்லேயே நீங்கள் போகாதீங்க. சத்துருவுடைய ரூட்டு உங்களது இல்லை, பாதை உங்களது இல்லை. நம்ம வேறு வழியாக நம்ம கடந்து போவோம். நாம் வேறு வழியாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் சபை சூழ்நிலை மாறட்ட ஆண்டவரே. மேரி சிஸ்டரோட கணவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மகன் அருமையாக வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கு வரலப்பா. நீங்கள் துக்கப்படுகிறீர் ஆண்டவரே, மகனை கொண்டு வாங்க ஆண்டவரே. வடிவேலு பெறுவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறப்பா ஆண்டவர், அரை மணி நேரம் கொண்டு வந்துருங்க சபைக்கு அப்பா. ஒரு அரை மணி நேரம் எங்களோட கூட சேர்ந்து ஆராதிக்க வச்சிருங்கப்பா. உலகத்தை மாற்றுங்க ஆண்டவரே, உலகத்தை மாற்றுங்க. உலக தேவைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு அதை அடைகிறோம், எங்களால் முடியலனாலும் அதை அடைகிறோம் ஆண்டவரே. நல்லது. அதே போல ஆத்தும ரட்சிப்புக்காக நாங்கள் பாரப்படணும். வசனம் சொல்லுது ஆண்டவரே, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட சேர்ந்து ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின்னு சொன்னீங்களப்பா ஆண்டவர். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோப்பா ஆண்டவரே. மாற்றமுள்ள ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க. விசுவாசத்தோடு கூட இங்கே ஒரு இயேசு கிறிஸ்து என்று ஜீவிக்கிற சபை ஒன்று இருக்கிறது, என் மனவிலங்களில் நான் போய் ஜெபம் பண்ணுவேன்கிற சூழ்நிலைகளை உண்டாக்குங்க ஆண்டவரே. சில காரியங்களால் அது மாறி போய் இருக்கிறது, கர்த்தாவே நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவர். சபைக்குண்டான மகிமை விளங்குவதாக ஆண்டவரே. சபைக்குண்டான இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தினுடைய மகிமை சபையில விளங்குவதாக ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, பியூலாமாக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே, இந்த மகள் இங்க சபையில வந்து ஆண்டவரே உமது திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. திருவிருந்து ஆராதனை அந்த பாத்திரத்தை தன் கரங்களினாலே உயர்த்த கிருபை பாராட்டுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க. விசுவாசம் வீணா போகக்கூடாது, ஞானஸ்தானம் வீணாய் போகக்கூடாது அப்பா. திருவிருந்து ஆராதனையை கலந்து கொள்கிற ஒரு மன திருப்தி இருக்கட்டும் ஆண்டவரே, மன திருப்தி இருப்பதா. எத்தனை பணத்தினால வெள்ளியினாலும் பொன்னினாலும் வராத மன திருப்தி, உம்முடைய வசனத்தை கேட்டு திருப்தியாய் நடக்கிறோம் என்பதனாலே உண்டாகிற மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்குங்கப்பா, உண்டாக்குங்க ஆண்டவரே. சுவையான உணவை உட்கொள்வது போல எங்க இருதயம் உம்முடைய விசுவாசத்தினால வார்த்தையை கை கொள்வதனால அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும். நிக்சன் தம்பிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பக்தி உள்ள சந்ததி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகள் சில விஷயங்களே குறைவுள்ளவர்களாக மாறலாம் இருந்தாலும் ஆண்டவரே, அதை மாற்றக்கூடிய மகனாக தம்பி நிக்சனை மாற்றுங்க ஆண்டவரே. பொறுமையோடு கூட சகித்து மகனுடைய பக்தி கிரியை செய்வதாக குடும்பம் விளங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் விளங்கட்டும், நல்ல குடும்பமாக, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுடைய நாம மகிமை விளங்குகிற குடும்பமாக அந்த குடும்பத்தை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுங்க. சிஸ்டர் மேரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பெரிய மாற்றங்களை குடும்பத்தில் கொடுங்க. கடன் வாங்கின கடன் எல்லாம் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இதற்காக 2 பேரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை தவறான பழக்க வழக்கங்கள் அந்த குடும்பத்தினுடைய பிரயாசங்களை அதை சாப்பிட்டு கொண்டு இருக்குமானா ஏசப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, மாற்றுங்கப்பா ஆண்டவர். உம்மை தேடி நாடி வேடி வருகிற பிள்ளைகள் ஒரு சிலர் தான் ஆண்டவரே. நாங்கள் சாட்சியற்றவர்களாக இருக்கக்கூடாது, சாட்சி உள்ளவர்களாக மாறட்டும் ஆண்டவர், சாட்சி உள்ளவர்களாக மாறட்டும். எல்லா தவறான காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குங்க எங்களிடத்தில் இருந்தப்பா. வசனத்துக்கு எதிராக இருக்கிற எதிர்மறைகள் எல்லாம் நிர்மூலமாக்குங்க அப்பா. உம்முடைய அன்பு எங்கள் இருதயத்திலே விளங்கட்டும், குடும்பங்கள் சீர்படட்டும், பிள்ளைகள் சிறப்படட்டும். பிள்ளைகளை நாங்கள் வளர்ந்த பிரகாரமா வழங்காமல் ஒரு பக்தி உள்ள சந்ததியா நாங்கள் வளர்க்கணும் ஆண்டவர, வளர்க்கணும் அப்பா, வளர்க்கணும் ஆண்டவர. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கையில் எங்களுக்காக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. தேவ திட்டங்கள் தீர்மானங்கள் எங்க குடும்பத்திலே விளங்கும்படியாக எங்களுக்கு அழகாக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அந்த பிள்ளைகளை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்லா படிக்கிற பிள்ளைகளாய், உண்மை உள்ள பிள்ளைகளாய், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், தேவனையும் பெற்றோரையும் ஏமாற்றாத பிள்ளைகளாய் நீர் கொடுங்க ஆண்டவர். படிக்கிற விஷயத்துல, பண விஷயத்துல பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக மாறட்டும் ஆண்டவர், உண்மை உள்ள பிள்ளைகளாக மாறட்டும். ஒரு பயம் இருக்கட்டும், பயம் இருக்கட்டும்.
நான் எத்தனையோ குறை செய்கிறேன், ஆண்டவர் என்னை அழிக்க இல்லையே என்கிற பயமற்றவர்களா இல்லாமல், குறை கண்டு அழிக்காத தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்று நினைத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினால வேலை ஸ்தலங்கள் உண்டாகட்டும், நல்ல வேலை ஸ்தலங்கள் உண்டாகட்டும்ப்பா. பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதுக்கு உண்டான பலன் வேலை ஸ்தலங்களிலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கடைசியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் உங்கள் வார்த்தையை நம்புகிறோம். ஆண்டவரை நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பார். மகளே, நீ விசுவாசி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் விசுவாசிகளாக இருப்போம். விசுவாசிகளாக இருப்பதற்கு அடையாளமாய் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக பெரிய மாற்றத்தை காண முடியும். நாரி இருக்கிற கல்லறையிலே கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடுமானால், நம்முடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே, கையின் பிரயாசங்களிலே நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, சபைக்காக, உங்க வாழ்க்கை துணைக்காக, வேலை ஸ்தலத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. சபையில வந்தா ஜெபம் பண்ணுங்க, வீடுகளிலே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வார். விசுவாசிகளாக மாறிப்போங்க. ஒருபோதும் அவ்விசுவாச இருதயம் நமக்கு இல்லாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளட்டும். ஆண்டவர் துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு கூட வசனம் கேட்க உம் பாதத்திலே மரியாள் அமர்ந்திருந்தது போல எங்களை மாற்றும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் தயவு பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மகளே, தேவ சன்னிதானத்தில் மகனே, நீ என்னென்ன ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ அதன்படி உன் வாழ்க்கையை வச்சுக்கோ. நிச்சயமாய் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசி, கர்த்தருடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசி, தேவனால் செய்யக்கூடாத காரியம் உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்க மேலே, உங்க குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே இருக்கும். இந்த வருகிற 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனையோடு கூட அங்கே ஆராதனை இருக்கும். அது ஒரு மணி நேரம் இருக்கும். தயவுசெய்து அந்த திருவிருந்து ஆராதனையிலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.